டேய், இன்னைக்கு மட்டும் ஃபெயில் ஆகக்கூடாது, தைரியமாக இருக்கணும், புரிஞ்சுதா? டேய், போய் தைரியமாக சொல்லு. கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு மச்சி. ஏய், யார் காதலிச்சாலும் இதே டென்ஷன் இருக்கு, நீ தைரியமாக சொல்லு. நான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் இருக்கங்கிற தைரியத்தில் ஐ லவ் யூ சொல்கிறேன். சொல்கிறேன் மச்சான். தேங்க்யூடா. சரி மச்சான், வரடா, நீ பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா லவ் சொல்கிறேன். ஹலோ ஹேமா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேட்டர். என்ன சொல்லு? கிளாஸுக்கு டைம் ஆகுது, சொல்லு. நீ இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல சொன்னா எப்படி? உன் ஃபேஸை கொஞ்சம் ரைட் டர்ன் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்? ஹேமா, உன்னை பார்த்ததுல இருந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நல்லா பசிக்குது, ஆனா சாப்பிடவே முடியல. தூக்கம் வருது, ஆனா படுத்த தூங்கவே முடியல. தினமும் எனக்கு ஒன்னு பார்க்கணும் போலவே இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது பேசணும்னு தோணும். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உள்ள ஒரு மாதிரியாவே இருக்கும். என்னடா இதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அதுக்கு பேர் தான் காதல்னு சொல்றான். அவன் அதோ அங்க இருக்கானே, மோகன். அவன்தான். இங்க வர கொத்து விட்டானே. அதுக்கு தான் ஐ லவ் யூன்னு சிம்பிளா சொல்ல முடியாது. ப்ளீஸ், நீ சம்மதிச்சா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கட்டி புரண்டு உருண்டு தினமும் சண்டை போட்டுக்கிட்டு சாகுற வரைக்கும் சேர்ந்து வாழலாம். ஓகேவா? எனக்கு லவ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அந்த ஃபீலிங்ஸே வரல. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் சொல்றேன், நான் ஒரே ஒரு தடவை லவ் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஃபீல் உனக்கு புரியும். போக போக என்ன உனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்படின்னா இப்போ விஜய், அஜித் முதல் படத்துல பிடிக்கவே இல்ல, ஆனா இப்போ ஒவ்வொரு படத்தையும் 4-5 தடவை பாக்குறமா இல்லையா? இந்த லவ்வும் அப்படிதான். போக போக பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நிறைய படம் பாப்ப போல இருக்கு. இது எந்த படத்தோட டயலாக்? எந்த படத்துல இவ்ளோ பெரிய டயலாக்லாம் இருக்கு? ஆஹா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. எதுவுமே சொல்லாம போற. சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்லணுமா? சொல்லு சொல்லு. சரி, சொன்னேன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன பண்ணுவ? எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் பண்ண போறேன். புதுசா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. போய் வேலை பாரு போ. என்னடா, ஓகே சொல்லிட்டாளா? நல்லா தான் பேசுனா, ஆனா கன்ஃபார்ம் தான் பண்ண முடியல. வெயிட்டிங் லிஸ்ட் மச்சான். டேய், நீ என்ன ட்ரெயின்லயா போக போற வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு? இந்த பொண்ணுகள் என்ன சொல்றதுனே தெரியல. சரி வாடா மச்சான். ஹலோ ஹேமா, ஒரு நிமிஷம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு? எங்க ஆளுங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் சீக்கிரம் போயிடு. ஹலோ, நான் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றவன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என் காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுக்கு நீ இவ்ளோ சத்தமா பேசிட்டு இருக்க? மெதுவா சொன்னதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல, அதான். ஹேமா ஹேமா, நான் நிஜமாவே உன்னை காதலிக்கிறேன். சீரியஸா நீ என்ன அவ்ளோ லவ் பண்றியா? இந்த லவ் டாபிக்கே சீரியஸ் தாமா. டைம் பாஸ்க்கு பொண்ணுங்க கூட ஜாலியா சுத்தலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம். ஆனா டைம் பாஸ்க்கு லவ் பண்ண முடியாது. ஏன்னா அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க பாரு, நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் மனசுல நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஹேமா, இங்க பாரு, நாளைக்கு இதே டைம் இதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஐ லவ் யூ அப்படின்னு நீ சொல்லணும். சொல்லுவேன் ஹேமா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். டேய், எங்க சின்னம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்லுவியா? இவன் கூட என்ன பேச்சு? போட்டு தள்ளுறதை விட்டுட்டு டேய், ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு மணி அங்கிள் படத்துல வர மாதிரி ஐ லவ் யூன்னு கத்தி சொல்லிருவியாடா? நல்லா டெப்தா இருக்கும்னு டேரிங்கா சொல்லிட்டேன் மச்சான். மணிரத்னம் படம் கூட ஊட்டி காஷ்மீர் ஷூட்டிங் பண்றாங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதே கிராமத்துல பொண்ணு பின்னாடி சுத்தினா செவிலே விடுவாங்க. நானும் லவ் பண்றேன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சா இப்படிதான் நடக்கும். டேய்,
இனி அந்த பொண்ணு பின்னாடி எங்களால சுத்த முடியாதுடா. ரிஸ்க்ல எடுக்க முடியாது. டேய் வரேன்னு சொல்லிட்டேன் மச்சான். டேய், உனக்கு சுச்சுவேஷன் புரியுதா இல்லையாடா? டேய் அந்த பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய் இழுத்துட்டு ஓடிடுவேன் மச்சான். அதுக்கப்புறம் பாரு ஒரே வருஷத்துல குழந்தையோட வந்து இறங்கினா இல்லையான்னு. டேய், இவன் இந்த உலகத்துல இல்லடா, வேற ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். டேய் நாளைக்கு ஒரு நாள் வாங்கடா, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடவே மாட்டேன். ப்ளீஸ் டா டேய், ப்ளீஸ் மச்சான், ப்ளீஸ் டா வாங்கடா. பசங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்னடா மொட்டை வெயில்ல வைக்க வச்சுட்டான். எதுக்குடா உலகத்துல கூட்டு வந்து எங்களை நிக்க வச்சிருக்க? டேய் அந்த பொண்ணு மட்டும் இந்த வழியா வந்தா அவ என்ன லவ் பண்றான்னு அர்த்தம். வரலனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ மச்சான்? டேய் அங்க பாருடா. மச்சி, நீ சரியான மச்சக்காரன்டா. நீ சூப்பர் மச்சான். டேய் வாங்க எல்லாம் போலாம். டேய் சால் தி பெஸ்ட். மச்சான். ஹேமா ஹேமா சீரியஸா லவ் பண்றேன்னு சொன்னா ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிற? இன்னைக்கு உனக்கு டைம் சரியில்லை, தயவு செஞ்சு போயிடு. ஜாதகம் எல்லாம் பார்த்து சொல்றியா என்ன? உனக்கு நிலைமை புரிய மாட்டேங்குது, இங்க இருந்து போ. ஏய் நேத்து வாங்க அந்த பத்தலையா? டேய் மறுபடியும் மேல வச்சுடாம இருந்து கேக்குறா. இவன் கூட என்ன திருப்பி பேச்சு இவனை ஏம்மா, போட்டு நீ தட்டத்தை போ. விட்டுட்டு சிவா, இங்க இருந்து போயிடு. போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவன் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. போடா. டேய் டேய், வாங்கடா. விடுங்கடா. விட மாட்டேன்டா அவனை. ஏய், சொன்னா ஏய், விடவே விடல. சின்னம்மா ஏய் அண்ணன்டா. டேய் எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க? இவன் நம்ம சின்னம்மாவை லவ்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்றானே. இவன் சொல்றது உண்மைதானா? டார்ச்சர்லாம் ஒண்ணும் பண்ணலண்ணே, லவ் பண்றேன், கல்யாணம் கூட பண்ணிப்பேன். எங்க சின்னம்மா உன்னை காதலிக்கிறாங்களா? ஏய் எல்லாரும் நிறுத்துங்கடா, முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்க. இது பாருமா, இந்த பயலை நீ லவ் பண்றியா? ஹேமா நீயே சொல்லு. பாருங்கண்ணா, நாம இத்தனை பேர் நின்னுட்டு இருந்தா அவனுக்கு பயமே இல்ல பாருங்க. இவனை மாதிரி ஆளுங்களால தான் பொண்ணுங்களை காலேஜ் அனுப்பவே பயமா இருக்கு. பயப்படுற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணல, லவ் பண்ண அவ்வளவுதான். டேய் நிறுத்துடா. நீ சொல்லுமா, அவனை லவ் பண்றியா? லவ் பண்றியான்னு கேட்டேன். இல்ல. சரி நீ போமா. டேய் கூட்டு போடா. சரிண்ணா நீ வாமா. டேய் இன்னொரு தடவை அந்த பொண்ணு பின்னாடி உன்னை பார்த்தா உன் கால் கையை எடுத்துடுவேன். போ. டேய் போங்கடா.